வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். மசனகுடி வாழைத்தோட்டத்தில் சட்டவிரோத சந்தன மரம் வெட்டி விற்பனையில் ஈடுபட்ட 7 பேருக்கு 5 லட்சம் அபராதம். நீலகிரி மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மசனகுடி வாழைத்தோட்ட பகுதியில் வனச்சட்டங்களை மீறி உயர் மதிப்பு கொண்ட சந்தன மரங்களை சட்டவிரோதமாக வெட்டி விற்பனை செய்து வந்த 7 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. உதகை தெற்கு வனச்சரகம் சாண்டினல்லா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காந்தல் திருவள்ளுவர் காலனியில் வசித்து வரும் பாபு என்பவர் சந்தன மரம் வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது சாக்குப்பைகளில் 25 கிலோ எடையுள்ள சந்தன மர சேக்குகள், உருட்டுகள் ஆகியவற்றை அவரின் குடும்பத்தார் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சந்தன மரங்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்று விசாரணை மேற்கொண்டதில் பாபுவின் நண்பரான மெயின் பஜாரை சேர்ந்த முகமது ரஃபீக் வயது 53 ஆகிய இருவரும் பலமுறை வாழைத்தோட்டம் சென்று வாங்கி வந்ததாக அளித்த வாக்குமூலத்தின்படி வாழைத்தோட்டத்தை சேர்ந்த நந்தகோபால் வயது 22, கார்த்திக் வயது 29, சந்தோஷ் வயது 35, மணிகண்டன் வயது 25, விஜய் வயது 29 ஆகிய 5 பேரும் இணைந்து வாழைத்தோட்டம் அருகில் உள்ள பட்டா நிலத்தில் சட்டவிரோதமாக சந்தன மரங்களை வெட்டி உதகையில் உள்ள பாபுவிடம் தவணை முறையில் கொடுத்து வந்துள்ளனர். விசாரணைக்கு பிறகு மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவின்படி சந்தனமர கடத்தல் வழக்கு உதகை தெற்கு வனச்சரகத்தில் பதியப்பட்டு மேற்கூறிய அனைத்து நபர்களுக்கும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் இணக்க கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.